நான் அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவன். எனக்கு பாராட்டு நடந்ததுன்னா அது விவசாயம் நடத்துற முதல்ல நிதி ஒதுக்கிட்டதே ஜெயலலிதா தான். அது செங்கோட்டையன் குறிப்பிடுறாரு சொல்றாருல. அப்ப எடப்பாடி என்ன பண்ணிக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி அந்த விஷயம் தோணல? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல பணத்தை நான் சொல்றேன். அது இயல்பா வரணும் சார். எனக்கு பாராட்டு விழா நடத்துறீங்களே, நானே அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன். இதெல்லாம் வரணும், உள்ளூர வரணும், இயல்பா வரணும். இதை பத்தி தொலைக்காட்சியில் உடனடியாக எங்கே பேட்டி கேட்கிறப்போது அண்ணாதிமுககாரன் யாரையும் பதில் சொல்ல, தலைமை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா தப்புன்னு சொல்ல முடியாது, நடந்தது சரிதான்னு சொல்ல முடியாது, செங்கோட்டையன் மேல தவறு சொல்ல முடியாது, ஜெயலலிதா படம் வைக்காது சரிதான்னு சொல்ல முடியாது. நழுவி ஓடுறீங்களே ஏன்? ஒரு 1.5 மாசம் முன்னாடி தினகரன் டெல்லி போயிட்டு வந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணாதிமுக வரணும், எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு மற்றவர்கள் வர்றதும் அவங்க எடுக்க வேண்டிய முடிவுன்னு ஒரு வார்த்தையை கொக்கிய போட்டார். டெல்லி போயிட்டு வந்த தினகரன் அங்க யாரை பார்த்தாரு நமக்கு தெரியாது. பிஜேபி நினைச்சா அவங்க பண்ணாத கூத்தா. இதையெல்லாம் ஒண்ணு டாட்ஸ் எல்லாம் இணைச்சு பார்த்தா அதிமுக அரசியலில் வரும் வாரங்களில் ஏதோ நடக்க போவதற்கான வெளிப்படையான. ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த சீனியர் சந்திப்புல செங்கோட்டையன் அவர்களும் இருந்தாரு, எஸ்பி வேலுமணி அவர்களும் இருந்தாரு. நீங்க குறிப்பிட்டீங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, இவரு கலந்துக்காம புறக்கணிக்கிறாரு. இன்னும் ஒரு கத்திரிக்காய் மொத்தனா கடை வீதிக்கு வந்ததா ஆகும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு எஸ்பி லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக ஒரு பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடக்குது. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல. வழக்கமா இந்த மாதிரி அங்கங்க நடக்கிறது கூட ஓகே. அதற்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேட்கும் போது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படங்கள் அந்த போஸ்டர்ஸ்ல இல்ல, அதற்காக நான் அதை புறக்கணிச்சிட்டேன், எங்கிட்டையும் அதை பத்தி கலந்து பேசி அது ஒரு முடிவையும் எடுக்கல அப்படின்னு வெளிப்படையா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. ஏதாவது அதிருப்தியா இல்லை இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா? இல்லை, ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்காதது சாதாரண நிகழ்வு தான். ஆனா அதற்கான காரணத்தை பத்திரிகையாளரிடம் வெளிப்படையாக தெரிவிப்பது செங்கோட்டையனின் குணம் அல்ல. அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. அவர் கையில எடுத்த அல்லது சொன்ன காரணம் யாருமே மறுக்க முடியாத காரணம். அதை யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. சரிதானா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு விவசாயிகள் நடத்துற கூட்டமாவே இருக்கட்டும், எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? முதல்ல அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவன். எனக்கு பாராட்டு நடந்ததுன்னா அது விவசாயம் நடத்துற முதல்ல நிதி ஒதுக்கிட்டதே ஜெயலலிதா தான். அது செங்கோட்டையன் குறிப்பிடுறாரு. சொல்றாருல. அப்ப எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ரவுண்டு பணத்தை எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது பிரச்சனையே இல்லையே. அப்ப செங்கோட்டையை நீங்க விமர்சிக்க முடியாது. தலைமையை மீறினாரா என்னங்கிறலாம் அரசியல், அந்த அரசியல் நம்ம பின்னாடி பேசுவோம். அவர் சொன்ன காரணத்தை எடுத்து பார்த்தோம்னா நியாயமான காரணம். நிதி ஒதுக்குனதே அம்மா தானே, அம்மா படம் இல்லாம அப்புறம் என்ன பாராட்டுலாம்? அவங்களும் இல்லை சார், நாங்கள் இதெல்லாம் கையில் கொண்டு வந்த நோட்டீஸில் மாற்றாமல் இருக்கலாம். நிகழ்ச்சி 3 நாள் 4 நாள் கழிச்சா நடக்க போகுது. ஏன் ஒரு படத்தை ரவுண்டாக வச்சு விடுங்களேன், என்ன கேட்டு போச்சு? இதை எடப்பாடிக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க விவசாய சங்கத்தினர். அப்போ எடப்பாடியாக சொல்லியிருக்கணும்ல, இது அவர்கள் நடத்துகிற விஷயம் அப்படிங்கிற. இப்போ ஓபிஎஸ் படத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி அந்த விஷயம் தோணலை? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல படத்தை. நான் சொல்கிறேன், அது இயல்பாக வரணும் சார். எனக்கு பாராட்டு விழா நடத்துறீங்களே, நானே அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன். இதெல்லாம் வரணும், உள்ளூர வரணும், இயல்பாக வரணும். செங்கோட்டையன் அந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சாரு. எதுக்காக பிடிச்சாருன்னு அரசியலுக்கு திரும்ப வரேன், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதை பற்றி பேசுவோம். முதல்ல எடப்பாடி இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? தனிப்பட்ட ஒருவருக்கு நடக்கிற பாராட்டு விழாவா? சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நிதி ஒதுக்குனதே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். பிடபிள்யூடி மினிஸ்டரா ஓபிஎஸ் தான் கையெழுத்து போடுறாரு. யார் அமைச்சரவை? ஜெயலலிதா அமைச்சரவை. ஜெயலலிதா ஒப்புதல் கொடுக்க வந்தா அதுமா அந்த திட்டத்துக்கு நிதி கூட, சரி கொடுங்க, கையெழுத்து போடுங்க. பிடபிள்யூடி மினிஸ்டர் அடுத்து அவர் தானே கையெழுத்து போடணும். நிதி அமைச்சர் இவர் தான். யாரு கீழே? ஜெயலலிதா கீழே. அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு நீங்க பாராட்டு விழா ஜெயலலிதா ஏத்துக்கிற நிலையில ஜெயலலிதா அன்னைக்கு உயிரோடே இல்லை. ஒரு படத்தை வைக்கலாங்கிற நியாயமான கருத்து. அதனாலதான் இதை பத்தி தொலைக்காட்சியில் உடனடியாக எங்கே பேட்டி கேட்கிறப்போது அண்ணாதிமுககாரன் யாரையும் பதில் சொல்ல, தலைமை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா தப்புன்னு சொல்ல முடியாது, நடந்தது சரிதான்னு சொல்ல முடியாது, செங்கோட்டையன் மேல தவறு சொல்ல முடியாது, ஜெயலலிதா படம் வைக்காது சரிதான்னு சொல்ல முடியாது. நழுவி ஓடுறீங்களே ஏன்? சோ செங்கோட்டையன் ஒரு சரியான விஷயத்த கையில் எடுத்தார். ஆனால் என் உணர்வுகளை காட்டுவதற்காக இதை வெளிப்படையா சொல்றாருன்னா அந்த உணர்வை முதல் முறையா காட்டுறாரு. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டியது. சமீபமா சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடியினுடைய சம்பந்தி வீட்டில் நடந்த அந்த ரெய்டுகள், அது ஏதோ சில விஷயங்களை சொல்ல வருது. வெளியில வந்த தகவல் பாதி தான், இன்னும் அவங்க முழுமையான பேப்பர்ஸை வெளியில விடலை அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 1.5 மாசம் முன்னாடி தினகரன் டெல்லி போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து கொடுத்த ஒரு பேட்டியில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணாதிமுக வரணும், எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு மற்றவர்கள் வர்றதும் அவங்க எடுக்க வேண்டிய முடிவுன்னு ஒரு வார்த்தையை கொக்கிய போட்டார்.
தினகரன் அப்படிதானே சொல்றாரு. அரசியல் புரிஞ்சவங்களுக்கு அந்த வார்த்தையுடைய எந்த தினகரன்? டெல்லி போயிட்டு வந்த தினகரன். அங்க யாரை பார்த்தாரு நமக்கு தெரியாது. நான் அப்பவும் ஒரு பேட்டியில சொன்னேன், இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னு அப்படி அதாவது சட்டம் இடம் கொடுக்குமா? அதெல்லாம் பிஜேபி நினைச்சா அவங்க பண்ணாத கூத்தா? இந்த 5-6 வருஷத்துல அவங்க பண்ணாத அரசியல் சாகசங்களா, அரசியல் அழிச்சாட்டியங்களா, எல்லாத்தையும் அவங்க நினைச்சா பண்றாங்க, பண்ண முடியும். மகாராஷ்டிரா வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் பதவியேற்பு நடத்தின ஆட்கள், தூங்கிட்டு இருந்த கவர்னர் எழுப்பி. இதே எடப்பாடிக்கு அவங்க எத்தனையோ செல்மிஷங்கள் சாகசங்கள் பண்ணி தான் ஆட்சியை தொடர வச்சாங்க. காரணமே இல்லாம தினகரன் அப்படி ஜெயிலில் போட்டாங்க. போட்டதுக்கு எடப்பாடி காரணமோ இல்லையோ, ஆனால் எடப்பாடிக்கு உதவுற முடிவது இங்க இருந்தா குடைச்சல் கொடுப்பாரு, ஏதேதோ பின்னணிகள் இருந்தது. அப்போ அப்படியெல்லாம் பண்ணி உதவி பண்ணும்போது மட்டும் நல்லா இருந்ததா? இன்னைக்கு அதே பிஜேபி ஒன்றுபட்ட அண்ணாதிமுகங்கிற ஒரு கான்செப்டை எடுக்கிறாங்க. குருமூர்த்தியுடைய பேச்சு வச்சார். குருமூர்த்தி ஒன்றும் அண்ணாதிமுகவுக்கு தேவ குருவும் இல்லை, அசுர குருவும் இல்லை. பழைய செல்வாக்கு அவருக்கு பிஜேபியில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கம்யூனிகேட்டரா அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்கிற நபருங்கிற முறையில் குருமூர்த்தியுடைய வார்த்தைகள் கடந்து போற வார்த்தை அல்ல. ஓகே, அவ்வளவு பப்ளிக்கா எடப்பாடியை குறி வச்சு அவருடைய தகுதி குறைவை போட்டு உடைச்சார். தலைவராக இருப்பதற்கே தகுதியற்றங்கிற மாதிரி வந்து நிறுத்தினார்னா, அப்ப அந்த எடப்பாடி தலைமையில இன்னும் இயங்கணுமாங்கிற ஒரு கருத்தை அண்ணாதிமுக தொடர் மத்தியில் வைக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் அதை. இப்போ தன்னுடைய இயல்பை மீறி செங்கோட்டையன் இவ்வளவு வெளிப்படையா வந்து சொல்றாருன்னா, ஒரு வெளிப்படையா பார்த்தா சாதாரண விஷயம். வேற ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல எண்ட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க, பரவாயில்ல. ஆனா இதுக்கு தனியா கூப்பிட்டு கேட்கறவங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்குறாருன்னா, அப்போ இதை ஒரு விஷயமா எடுத்து கொண்டு வரதை பார்த்தா ஏதோ பிஜேபி நடத்துகிறதோ, பிஜேபி ஏதோ செய்யுதோ அப்படின்னு நமக்கு தோணுது. அங்க இரட்டை இலை வழக்குல இது ஒரு சாதாரண வழக்கு தான், இதெல்லாம் அவ்வளவு சீரியஸா போகாதுன்ற நேரத்துல இந்த வழக்கை விசாரிக்கிற உரிமை நீதிமன்றத்துக்கு இருப்பது போலவே எங்களுக்கு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் பதில் மனு போட்டு வாதம் பண்ணதை பார்த்தா அங்க ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. தேர்தல் ஆணையம்னா என்ன? பிஜேபி தான். அப்ப இதையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு டாட்ஸ் எல்லாம் இணைச்சு பார்த்தா அதிமுக அரசியலில் வரும் வாரங்களில் ஏதோ நடக்க போவதற்கான வெளிப்படையான முதல் புள்ளியோன்னு தோணுது. மறைமுகமான முதல் புள்ளி தினகரன் பேட்டியிலிருந்து தொடங்குது. வெளிப்படையான முதல் புள்ளினா செங்கோட்டையன் தன் இயல்பை மீறி இன்னைக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகள் அப்படின்னு நான் இல்ல. அப்படிதான் இதற்கு முன்னாடி நீங்க சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நம்மளோட இன்டர்வியூல தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. சீனியர்ஸ் 6 பேர் போய் சந்திச்சாங்க, கட்சியை ஒன்றிணைக்கணும்னு பேசினாங்க அப்படின்னு. அதற்கு பிறகாகவும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இல்லை. இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு வேற ஒருத்தர் தலைமையில நல்ல பாயிண்ட பிடிச்சிங்க. போய் சந்திச்சுட்டு வந்தாங்க, நம்ம திருப்பி நாங்க வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன் அது தொடரல தெரியுமா? அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு ஒரு தலைவர் பச்சையா போய் சொல்றாரு. ஒரு தலைவருக்குரிய பண்பு அல்லன்னு நான் சொன்னேன். அது உங்க உட்கட்சி விவகாரம். ஆனா நான் தலைமை பொறுப்புல இருக்கிறேன். என் நிர்வாகிகள் என்ன எப்ப வேணா வந்து பார்ப்பாங்க. ஆமா வந்து பார்த்தாங்க, கட்சி விவகாரங்களை பேசணும், முடிஞ்சு போச்சா? அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல, அது பொய்ன்னு சொன்னார் எடப்பாடி. அடுத்த 1 மாசத்துல இதே செங்கோட்டையன் நாங்க சந்திச்சது உண்மைன்னு பேட்டி கொடுத்தாரு. எடப்பாடி மறுத்தாரா? இப்ப குருமூர்த்தி சொன்னது உண்மையாகுதா? தலைமை பண்புக்கு தகுதியற்றவர்னு. நான் பொதுச்செயலாளர், என்னை வந்து துணை பொதுச்செயலாளர் தலைமைகள் நிர்வாகிகள் வந்து பார்ப்பாங்க, இதுல என்ன விஷயம் ரகசியம் இருக்கு அப்படின்ட்டு போயிருக்கலாமே. சரிதான். அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா 26ல கட்சி நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்னு சொன்னதை கூட ஏற்க மறுக்கிற எடப்பாடி, அந்த சந்திப்பையே நடக்கலைன்னு பொது வெளியில சொல்ற எடப்பாடிய அந்த திசையிலே போய் சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு அயற்சிக்கு அவங்க வந்திருக்கலாம். இல்ல, இப்போ ஒரு உண்மையாலுமே ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படங்கள் இல்லாததுதான் பிரச்சனை அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் நேரடியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் இதை கொண்டு போயிருக்க முடியும், அந்த மீட்டிங்ல கலந்துருக்க. ஏன்னா அதை நடத்துறது எடப்பாடி இல்ல. அப்படின்னா இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கலாம்ல, சொல்லி இருக்கலாம். அந்த விவசாயிகள், நான் தான் சொன்னேன், விவசாயிகள் சங்கத்தினர் போய் சொல்லியிருப்பாங்க. எடப்பாடிக்கு அந்த மனசு வரணும் சார். அதான் தலைமை பண்புல அதெல்லாம் இயல்பா வரணும். பின்ன என்னங்க ஜெயலலிதா படம் இல்லாம எனக்கு அம்மா படம் இல்லாம நான் எப்படிங்க வைங்க? இப்போ அண்ணா, கலைஞர், பெரியார்லாம் அப்படி ஸ்டாம்ப் சைஸ்க்கு அப்படியே போயிடும். முரசில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பையாவது வைக்கிறாங்களேன்னா அந்த காலத்து திமுக தொண்டை சந்தோஷப்படுறேன். நல்ல வேண்டாம் ஒரு ஸ்டாம்பாவது வச்சாங்கடான்னு. வைக்கணுங்கிற உணர்வு இன்னைக்கு அழிஞ்சு போயிடல. வைக்கணும். 2016 தேர்தலில் நமக்கு நாமேன்னு ஒரு சுற்றுப்பயணம்லாம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணார். அப்போ ஒரு புது தியரியை கொண்டு வந்து பூத்துனாங்க. கலைஞர் இருக்காரு, இவர் தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் ஓப்பனா அவர் மட்டும் தான் நிற்பார், சேர் கூட கிடையாது. இப்போ பின்னாடி ஃப்ளெக்ஸில் பேக் ட்ராப்ல யாருதும் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் மட்டும்தான். கொதிச்சுட்டாங்க. முதல் கூட்டம் மதுரையில் நடக்குது. இல்லை கலைஞர் படம் இல்லை, அண்ணா படம் இல்லை, பெரியார் படம் இல்லை. கொதிச்சு எழுந்த பிறகு அதன் பிறகு எல்லா மேடைகளையும் மாற்றினாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க படங்களை ஸ்டாம்ப் சைஸாவது வாங்கியான்னு. புரியுதுங்களா? அப்போ அது தப்புன்னு புரியுது இல்லை? அப்போ எடப்பாடிக்கு அது உணர்ந்திருக்கணும்ல. நீங்களே வைங்க. இவர் அதிமுக நிகழ்ச்சி இல்லதான், ஜெயக்குமார் சொல்றது நானும் ஏத்துக்கிறேன். கலந்துக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர். யார் உட்கார்ந்துருந்த இடம், யார் போட்ட பிச்சைன்னு நீங்க போற ஒரு மேடையிலையும் பேசுறீங்க.
ம். எங்களை யார் அடையாளப்படுத்தலாம்? நீங்களும் ஓபிஎஸ் எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டத்துல மாவட்டம் முழுக்க போய் பேசினாங்கல்ல. ம். நாங்க ஒண்ணும் அம்மா அளவுக்கு இல்லை, ஆனா எங்களை நாங்க வளர்த்துக்குவோம், எங்களை ஆளாக்குனது அம்மா தான். ம். அந்த உணர்வு இயல்பா தொடங்கி வச்சது ஜெயலலிதா அவர்கள். அந்த திட்டத்துல பங்களிப்பு தனபால் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு தனபால் அவர்கள் பெயரை குறிப்பிடுறாரு, ஜெயலலிதா அவர்கள் பெயரை குறிப்பிடுறாரு, வெளிப்படையா அதை பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆனா ஒரு கட்சியின் பொறுப்புல இருந்து அதை பண்றது சரியா? முதல்ல ஒரு பெரும் தலைவர் வந்து இப்படி ஒரு பிரஸ் மீட்ல இப்படி பேசலாமா? அதுவும் அவருடைய குணத்திற்கு மாறாக ஒரு விஷயத்த பேச. செங்கோட்டையன் பேசுனதை சொல்றீங்களா? அதான் சொல்றேனே, இது விஷயம் இது மட்டும் இல்ல. எடுத்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். ஆனால் அதற்கான காரணம் அரசியல் இருக்குன்னு நான் பாக்குறேன். அதைத்தான் வரும் வாரங்கள்ல கவனிக்கணும்னு நானும் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த சீனியர் சந்திப்புல செங்கோட்டையன் அவர்களும் இருந்தாரு, எஸ்பி வேலுமணி அவர்களும் இருந்தாரு. நீங்க குறிப்பிட்டீங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார், இவரு கலந்துக்காம புறக்கணிக்கிறார். என்ன ஒரு என்ன நடக்குன்னு பார்ப்போமே. நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டி அறைகளுக்குள்ள திரைக்கு பின்னால் நடக்கிறதையெல்லாம் நடக்க போறதுக்கு முன்னாடி நம்ம கணிக்க முடியாது. கத்திரிக்காய் மொத்தனா கடை வீதிக்கு வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா சொல்லிட்டே ஒரு விஷயம். ஏதோ ஒரு பயமுறுத்தல, ஐயோ சுனாமி வரப்போது எல்லாம் உள்ள ஓடிருங்கன்னு சொல்லல. அதிமுக அரசியல் நல்லா இருக்கணுங்கிற அந்த பார்வையில தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சி நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு நலனுக்கு 2 திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கணும்னு தொடர்ந்து பேசுறேன். அதன் அடிப்படையில நான் கடந்த காலத்துல பிஜேபி செய்த தவறுகளுக்கு பரிகாரமா அந்த கட்சியை ஒன்னாக்கணும்னு நினைச்சா நான் தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். இவ்வளவு காலமா தலையிட்டு சீரழிச்சிங்க, இப்பயும் தலையிட்டு கொஞ்சம் நல்லா காரியங்களை பண்ணிட்டு போங்க. அது எடப்பாடியே இருக்கட்டும் தான் அவங்களும் சொல்றாங்க. ஓகே, உங்கள் தலைமையில் ஒண்ணுபட்டு இருங்கன்னு தான் அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அதை ஏற்க மறுக்கிற எடப்பாடிக்கு ஒரு அரசியல் பாடத்தை புகட்டணும்னு நினைக்கிறாங்களோ? ஓகே, சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்ற ஒரு இதையும் நான் போட்டுக்கிறேன். என்ன நடக்குன்னு இன்னைக்கு நடந்த சம்பவம் இது. நேற்று வேற ஒரு சம்பவம். கோகுல இந்திரா அவர்கள் ஆய்வுக்குழு கூட்டம் தொடர்ந்து பிரச்சனையாயிட்டு இருந்தது. ஆர்பி உதயகுமார் அங்க, திண்டுக்கல் சீனிவாசன் போற இடங்கள்னு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. நேற்று சென்னையில நடந்த கூட்டத்துல அவங்க வந்து, நான் எதிர்பார்க்கறது ஒரு சின்ன மரியாதை, அன்பு, போஸ்டர்ல என் போட்டோ போட மாட்டீங்க, பார்த்தா ஒரு வணக்க வைக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட, நான் கழுத்தளவு தண்ணீர நின்று உங்களுக்காக தானே உழைச்சேன், என்ன இப்படி நீங்க ஒதுக்குறீங்களே. அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், நடந்த இடம், பேசப்பட்ட இடம் தலைநகர் சென்னைங்கிறனால நீங்கள் நானும் பேசுறோம். கன்னியாகுமரியில தொடங்கி இங்க வரைக்கும் எல்லா மாவட்டத்திலயும் பிரச்சனை இருக்கு, சரிதானா? திமுகலையும் இருக்கு, அதிமுக ஏன் அதிகமா இருக்கு? ஜெயலலிதா கிட்ட இருந்தா அந்த பயம் போயிடுச்சு. அம்மா இங்க ஏதாவது நடந்தா அம்மா திட்டுவாங்களோங்கிற அந்த பயம் போயிடுச்சு. எடப்பாடி உடனே ஜெயலலிதா ஆயிட முடியாதுதான். ஆனால் அவர் இடத்துல அமர்ந்திருக்கிற எடப்பாடி கட்சி கட்டுப்பாட்டை இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடிக்கணும். பொதுக்குழுவை கூட்டி சட்ட ரீதியா ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் தேர்தல் ஆணையத்திலையும் பட்டியலை கொடுத்து கையெழுத்தை வாங்கிட்டு அப்பாடா சீல் வச்சாச்சு, நான் தான் பூச்சாளர்றதோட உங்கள் பொறுப்பு முடியல. ஆளுமைங்கிறது, கட்சி கட்டுப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பிடிமானத்தை இருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கணும். அவரை நவுத்துறாங்களா பிஜேபி, நவுத்திட்டு செங்கோட்டையன் வர்றாங்களா வேற. தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருவர், அது அதிமுக போன்ற இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருத்தர் எல்லா வகையிலையும் தலைமை பண்பு மிக்கவரா இருக்கணும். அது கட்சி கட்டுப்பாட்டை அமல்படுத்துற இந்த இரும்பு கரத்தோட கூடியவராக இருக்கணுங்கிறது அதுல ஒரு கேரக்டர்னு சொல்றேன். எடப்பாடி தான் முதல்ல உஷாராகணும். இந்த அதிருப்தி குரல்கள் ஒழிக்காம இல்லை. ஜெயலலிதா காலத்திலே போயஸ் கடல் லாரி பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து போயஸ் கடலை கோஷம் போடுவாங்க, ஒரு மிரட்டுவாங்க, போயிடுவாங்க சத்தம் இல்லாம, அவங்க சொல்றதா அமலாகும். அதே மாதிரி இருக்க வேண்டாம். அதுல ஒரு பாதியாவது, ஒரு 10% நம்ம இருந்து காட்டணுங்கிற அந்த உணர்வு முதல்ல எடப்பாடிக்கு வரணும். அதை அமல்படுத்தி காட்டணும். அதிகாரிகள் மாற்றம் 4 மாதங்கள்ல 4வது முறையா நடக்குது. கடந்த 10 நாட்கள்ல 2வது முறையா நடக்குது. அதுவும் 1-2 ஆபீசர்ஸ் இல்ல, 38 பேர் டிரான்ஸ்பர்ஸ், வேற விஷயங்கள் நடக்குது. எதை குறிக்குது? இது பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை, வழக்கமான மாற்றம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா தேர்தல் நெருங்கி வரப்போகுது. மாவட்ட கலெக்டர்கள் அவர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளாக இருக்க போறாங்க மாவட்ட அளவுல. இப்ப நியமிக்கிற இந்த மாற்றம் தான் தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படியே அடுத்த மே வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆவாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் சில செயலர்களுடைய மாற்றங்கள், சில தலைமை ஹெச்ஓடி மாற்றங்கள்லாம் பார்த்தா, நான் இந்த ஆட்சி அமைஞ்ச 6 மாசத்துல என்ன கருத்தை சொல்றேனோ 4 ஆண்டுகள் கழிச்சும் அதே கருத்தை சொல்ற சூழல்ல தான் இருக்கிறேன். அதிகாரிகள் பிடிக்குள்ளதான் முதலமைச்சர் சிக்கி இருக்கிறார். ஒரு மாற்றம், 6 மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு அதிகாரி ஒரு துறையில செயலாளராக இருக்கிறார், வேற இடத்துக்கு மாத்துறாங்க. 3 மாசம் முன்னாடி அதே இடத்த கேட்டு அந்த அதிகாரிக்கு ஃபைல் போகுது, உதயநிதி தலையிட்டு தடுத்தார். இப்பதானே அங்கிருந்து வந்தார், திருப்பி ஏன் அங்கே போகணும்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுப்பி நிறுத்துறார் அன்அபிஷியலா. ஏன்னா துணை முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வழியாகவும் அப்படி போகுது, கொஞ்சம் கன்சல்டேஷன் நடக்குது. அதே அதிகாரி திருப்ப அதே துறைக்கு கேட்டு வாங்கிட்டார் 6ஆம் மாசம். அப்ப என்ன நடக்குது? அப்போ ஒரு அதிகாரி தான் நினைச்சதை சாதிக்க முடியுது, துணை முதலமைச்சரை மீறி முதலமைச்சருக்கு தெரிந்தோ தெரியாமலோ வருதுன்னா அது என்ன? ஒன்று, அந்த துறையை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு அதனாலதான் இப்படி போறாருன்னா 3 மாசம் முன்னாடி ஏன் தடுத்தீங்க? அதுக்கு 3 மாசம் முன்னாடி ஏன் அவர் அங்கிருந்து மாத்துனீங்க?
இல்ல ஒரு தப்பு செய்ய போறாருன்னு தெரிஞ்சா நாங்க தடுத்தோம் 3 மாசம் முன்னாடி, திரும்ப அதே துறைக்கு வர போறீங்களே, திரும்ப தப்பு செய்யறது ஏன் அனுமதிக்கிறீங்க? ஒண்ணு வருது இல்ல. ஒண்ணு. 2வது மின் வாரிய தலைவர் பதவிக்கு நந்தகுமாரை போட்டாங்க. போட்ட போதே அந்த பியூரோகிராட்ஸ் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி வந்தது. நந்தகுமார் கடுமையான நபர், நேர்மையானவர், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, இதெல்லாம் வேற. அவருடைய இன்டெகிரிட்டி, நேர்மையை பத்திலாம் உள்ள கேள்வி எழுப்பல. இப்ப ராதாகிருஷ்ணன் ஒரு ஜூனியர் மோஸ்ட் அதிகாரி அவர். அந்த பதவிக்கு இவ்வளவு ஜூனியரை போட்டதே கிடையாது கடந்த 30 ஆண்டுகள்ல. நல்லா தெரிஞ்சிருந்தும் ஒரு குறிப்பிட்ட ஓரிரு அதிகாரிகள் தலையீட்டுல அவரை போய் போடுறாங்க. அமைச்சர்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. என்ன சார் அர்த்தம்? இன்னைக்கு 3 மாசம் கூட ஆகல. அவரை திருப்பி அங்கிருந்து மாட்டி ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காங்களா? ராதாகிருஷ்ணனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஒருத்தரையா கேட்டு போடணுமான்னு நீங்க கேட்கலாம். இல்ல, ஆனா ராதாகிருஷ்ணன் போன்ற நல்லா செயல்படுற அதிகாரிகள், அவர் கூட்டுறவுத்துறையில நல்லா தான் செயல்பட்டு இருந்தாரு. உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளரா. அவருக்கு பதவி வாங்கி தர நம்ம வேலை இல்ல. அவர் மத்திய அரசு பணிக்கு அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ சில காரணங்களால தாமதமாயிட்டு இருக்கு. எனக்கு ஈவி போஸ்ட் வேணான்னு சொல்றாரு. அதனால அந்த பட்டியல் 2 நாளா தாமதமானதுக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கு. ராதாகிருஷ்ணன் ஒரு காரணம். நான் இங்கேயே இருக்கிறேன், இல்லாட்டி எனக்கு அது வேண்டாங்கிறார். வேற சில மனசுல அவருக்கு என்ன தோணுச்சோ நமக்கு தெரியாது. அப்ப வேணான்னு சொல்ற ஒரு அதிகாரியை வேணும்னே அங்க போடுறீங்கன்னா யாருடைய நோக்கம்? அது என்ன சாதிக்க போறீங்க? ஏற்கனவே நிதி நிலைமை இங்க சரிப்படுத்த வேண்டிய துறை இல்ல போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல அப்போ அதிகாரிகள் ஆட்சி முதலமைச்சருடைய செயலாளர், தலைமைச் செயலாளர் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இதுல ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. IAS IPSலேயே ஒரு செக்ரட்டரி இருக்கிறார், சரிதானா? தலைமைச் செயலாளர், இந்த 2 பேர் தான் முதல்ல உட்காந்து பேசுவாங்க. அதுல மறைமுகமா நிதித்துறை செயலாளர் ஆன பிறகு உதயச்சந்திரன் தலையீடு இருக்குலாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் ஆதாரம் எல்லாம் பேச அவர் என்ன இருக்காருன்னு வச்சுப்போம். உதயச்சந்திரன் இந்த அரசு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். அப்போ உதயச்சந்திரன் தலையீட்டுல தான் நந்தகுமார மின்வாரிய தலைவரை போட்டீங்கன்னா இது தப்பாச்சுன்னு முதலமைச்சர் கேட்டிருக்கணும். 30 ஆண்டுகள் இவ்வளவு ஜூனியரை போட்டதுல இப்ப போட்டா என்ன வரும்னு கேட்டிருக்கணும். இப்ப ஏன் மாத்திரின்னு இப்பயாவது முதலமைச்சர் கேட்டாரா? அப்ப நான் சொன்னேன் அப்பயன்னு கேட்டிருக்கலாம்ல. அதிகாரி செஞ்ச தவறை சுட்டி காட்டிருக்கலாம்ல. தப்பு செஞ்ச அதிகாரி வெக்கப்பட்டிருப்பார்ல. இப்பவும் சொல்றேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. சில அதிகாரிகள் தாங்கள் நினைக்கிறதையெல்லாம் சாதிக்கிறாங்க. அதுல சில இப்படி கூத்துக்களும் நடக்குது. மற்றபடி இவ்வளவு பெரிய மாஸ் டிரான்ஸ்ஃபர்னு நீங்க எடுத்து இன்னொரு லிஸ்ட் கூட வரப்போகுது. இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தான். அதிகாரிகளுடைய சில்மிஷமும் சேட்டையும் கலந்திருக்கு. அதை முதலமைச்சர் தெரிந்தோ தெரியாமலோ வேடிக்கை பார்க்கிறார். அது முதலமைச்சருக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாடு அரசுக்கும் அந்த அரசு ஆளுகிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. ஒரு வருஷத்துல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் இவங்க தான் நீடிப்பாங்கும் போது சரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கோ அதுல எல்லாம் மாத்துறாங்க. அது வந்து ஒரு அரசுக்கு நல்ல இயல்பானதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுல கவனிக்க தகுந்த சில விஷயங்களை நான் சொல்றேன். இதெல்லாம் சேஷ்டை, சில்மிஷம். எந்த அதிகாரி செய்யறான்னு பார்த்து முதலமைச்சர் தடுக்கல, ஒரு குட்டு வைக்கலைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேட்டிலையும் குறிப்பிடுறீங்க. ஆமா, அவர் தலையில அவரே மண்ணவாரி போட்டுக்கிறார் அர்த்தம். உங்களை தெருவில் நிறுத்துவார்கள். இந்த வார்த்தையை நான் 10 தடவை சொல்லிட்டேன். ஏற்கனவே பல நேரங்களில் நிறுத்திட்டாங்க, இனிமேலும் நிறுத்துவாங்க. அது உங்களுக்கு தேவைதானான்னு முதல்ல நீங்க யோசிக்கணும். ஓகே, என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.